எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது பேசுகிறதுக்கு. ஜென்ரலாக மீடியா முன்னால் பேசுகிறதுக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்கும். ஆனால் இது என் ஃபர்ஸ்ட் தமிழ் ப்ரெஸ் மீட். பெருமையாக இருக்குது, அப்படியே கொஞ்சம் பயமாக இருக்குது, நர்வஸாகவும் இருக்குது. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையில் தான், மெட்ராஸ் சென்னையில். ஒரு லெவலுக்கு தமிழ் பேசுவேன். ரொம்ப வருஷமாக இங்கே இல்லாதனால கொஞ்சம் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கணும், என்னை மன்னிக்கணும். ஸ்க்ரீன் பின்னால் மீடியா முன்னால் இல்லாமல் கரெக்டு தமிழ் வரும், அது சில கலோக்கியல் தமிழ் வரும், அதனால் அது கேமராஸ் முன்னால் பேச முடியாது. ஸோ யூ ஹேவ் டு எக்ஸ்கியூஸ் மீ ஆன் தட். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இன்னைக்கு வந்திருக்க ஆல் மீடியா, my heartfelt wishes and thank you very much for coming. 15 வருஷம் முன்னாலே நான் நடிகனா ஆரம்பித்தேன். அப்போத்துலேருந்து யோசிச்சிருந்தேன், ஏதோ ஒரு நாள் நான் தமிழில் படம் பண்ணோம், தமிழில் ஏன்னோ மூவி ரிலீஸ் ஆகணும்ன்ட்டு எனக்கு ரொம்ப வருஷமாக இருந்தது. இன்றைக்கி அந்த லார்ட் சிவாவோட பிளெஸிங்ஸ்னால கண்ணப்பா April 25th ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் நான் தமிழில் எந்த படத்துக்கு வந்து சொல்கிறது. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. பேர் எல்லாரும் பற்றி சொல்லணுன்னா எனக்கு நேரம் போதாது. பட் இன்னைக்கு ஸ்டேஜ் மேலே இருக்கிறவங்க பற்றி நான் ஐ வுட் லைக் டு தேங்க். ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் சரத்குமார் அங்கிள். மன்னிக்கணும், நான் அங்கிள் அண்ணான்னு பேசினேன். இப்போ எதுக்குன்னா, நான் சின்ன வயசுலேருந்து இவங்க எல்லாரையும் பார்த்து பழக்கம் ஆச்சு. இன்றைக்கி வந்து சார் மேடம் பேச முடியாது. அது சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ ஹார்ட் லக் ஆன் தட். சரத் அங்கிளுக்கு வந்து நான் ஒரு 15 வருஷம் முன்னால், எக்ஸாக்ட்லி 2011 நான் போய் ரிக்வெஸ்ட் கேட்டேன், அங்கிள் ஒரு படம் பண்ணான்ட்டு. அப்போத்துலேருந்து வருஷம் வருஷம் கேட்டுன்னு இருந்தால் இப்போ பண்ணார். இப்போ கூட எங்கள் அப்பாவுக்கு மேலே மரியாதை லவ்வில் தான் பண்ணார். சொல்லணும் இல்லை அங்கிள், ஐ ஹேவ் டு டெல் தட். அண்ட் தென் பிரபு அண்ணா. பிஃபோர் பிரபு அண்ணா அகைன் அபவுட் சரத் அங்கிள். அவர் சொன்னார் 7 மணிக்கு வித் மேக்கப் இருக்கணும்ன்ட்டு. நாங்கள் ஒரு 100 days ப்ளஸ் நாங்கள் நியூசிலாண்டில் ஷூட் பண்ணோம். இந்த ஷூட் ஆன் டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 50-60 days ஆன் டைம் போச்சுன்னா அந்த டைமிங் செட் பண்ணதே சரத் அங்கிள். He's a legend in his own right. அவர் நான் 9 மணிக்கு வரேன் வித் மேக்கப், 2 hours ஆகுது மேக்கப் பண்ண நினச்சா nobody will be able to say no. ஆனால் அவர் 7 மணிக்கு வர்றாருன்னா அவரோட முன்னால் இருக்கணும். அந்த இதில் நாங்கள் ஓடி போய் நின்றோம். and I have to thank him very much for that. And then பிரபு அண்ணா நேற்று அந்த ஜோக் தெரிஞ்சது, திருப்பி நான் இங்கே சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாது. எங்கள் அப்பா வந்து அண்ணான்னு சொல்கிறாரு, என்னை வந்து தம்பின்னு சொல்கிறாரு. நான் சித்தப்பான்னு சொல்லணுமா அண்ணான்னு சொல்லணுமா, அவரை எனக்கு கரெக்டாக கன்ஃபியூஷன்லாம் அண்ணாலேயே ஸ்டிக் பண்ணுறேன். நான் சின்ன பத்தில் அவங்க வீட்டுக்கு போயிட்டு நான் டான்ஸ் கூட கற்றுக்கிட்டேன். அண்ட் அவங்க முன்னால் வளர்ந்தவனா எவ்வளோ சொன்னாலும் கம்மி தான் இருக்கும் பிரபுவனை பற்றி. அவர் இன்றைக்கி வந்து ஒரு சாங் கோரியோகிராஃப் பண்ணுற தேவை கிடையாது. ஆனால் அவர் வந்து அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் நான் வந்து பண்ணார். 2 வாட்டி வந்தார் நியூசிலாண்டுக்கு. இட்ஸ் அ வெரி லாங், வெரி வெரி டயரிங் ட்ரிப். அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்குன்னா, நீங்கள் படம் பார்த்துட்டு அப்புறம் லாஸ்ட்டில் உங்களுக்கு புரியும் எதுக்கு நான் இன்சிஸ்ட் பண்ணி அண்ணாவை ரிக்வெஸ்ட் பண்ணி எடுத்துன்னு போனேன்ட்டு. நெக்ஸ்ட்டு எங்கள் டைரக்டர் முகேஷ் குமார் சிங் சார். அவர் ஒரு ஃபிலிம் எடுக்கிறதே இதுதான் ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி டிவி சீரீஸ் எடுத்திருக்கார். அவரை நான் கூப்பிட்டு, சார் நீங்கள் பண்ணோன்னா அவர் பண்ணார். அண்ட் நான் நிறைய டைரக்டர்ஸ் கூட பண்ணியிருக்கேன், கிரேட் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், சம் கிரேட் லெஜெண்டரி டைரக்டர்ஸ் கூட பண்ணியிருக்கேன். இவர் கூட இருக்கிற எனக்கு ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். அண்ட் நான் எப்பவுமே ஒரு நடிகனாக எனக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் போதெல்லாம் அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அண்ட் ஐம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் த ஹெல்ப் முகேஷ் சார் ஹஸ் கிவன். தேங்க்யூ சார். அண்ட் ஆந்தனி, நான் காக்கா பார்க்கும்போது வந்து ஆந்தனி ஒரு ஃபேன். அவர் அதில் எடிட் பண்ணியிருந்தார். அண்ட் இந்த படத்துக்கு அவர் வந்து பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு நான் அவரை கேட்டேன். அண்ட்
ஜென்ரலாக ஒரு படத்தை அவர் ஒரு 1 வீக்கில் எடிட் பண்ணி முடிச்சுடுவார் அவர். இந்த படம் ஒரு வருஷமாக எடிட் பண்ணின்னு இருக்காரு. You show how sincere and helpful he was. And thanks, Anthony, for spending 1 year on this project. And cameraman Siddharth and I are like brothers. And I thank Siddharth. Now he's அவர் இந்த படம் பண்ணுற தேவையில்லை. அவர் இஸ் an established cameraman and a very successful director கூட. அவரை ரிக்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு லாஸ்ட் செகண்ட் ஷெட்யூல் நியூசிலாந்து போகிறோம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீக்வன்ஸ் நீங்கள் வந்து பண்ணோம் அண்ட் ரிக்வெஸ்ட் பண்ண அவர் வந்து பண்ணார். அதுக்கப்புறம் இந்தியாவில் எனக்கு ஒரு பேட்ச் ஒர்க் சிவன் பார்வதியோட சீக்வன்ஸ் ஷூட் பண்ணும்போது அவர் வந்தார். ஐ ரியலி ஐம் தேங்க்ஃபுல் ஃபார் Siddharth. And the last I saved up for Preeti. Preeti is a very talented girl and a very, very hard-working girl. And பெருமைப்படுறேன் இன்னைக்கு initially I thought Preetiயை நாங்கள் தான் லான்ச் பண்ணுறோம்னு நினச்சோம். பட் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே she accepted 2 more films and those have released. But I'm really proud that we are able to launch a very, very good talent. And mark my words, she will be one of the, considering that, the way she behaves now, she keeps behaving like that, you will be one of the biggest stars. And I pray Lord Shiva for that to happen. Thank you very much. And April 25th, padam release ஆகுது. கண்ணப்பா பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நாங்கள்லாம் கஷ்டப்பட்டோம், எல்லாருமே கஷ்டப்படுவாங்க, நாங்கள்லாம் கஷ்டப்பட்டோம். இப்போது எங்கள் ஃப்ரூட்ஸ் வந்து April 25th தான். The hard work of our labor will be there. And I pray and I hope I have the blessings of everybody.